வலுவாதபடி நம்மை காக்கிறவரும் தமது பரிசுத்த சன்னிதானத்திலே நம்மை மாசற்றவர்களாய் நிறுத்த வல்லமையுள்ளவரும் தாம் ஒருவரே ஞானம் உள்ளவருமாகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமையும் கனமும் என்னென்றைக்கும் உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த துதி ஆராதனைக்கு ஆரம்பமாக தாம் சில பாடல்களை நாம் பாடப்போகிறோம். வனாந்தரத்திலே ஒரு துதியின் சத்தம் ஒரு பெரிய பிரச்சனைகளை கடந்து வந்ததற்கு பிறகாக ஒரு துதியின் சத்தம். யாவரும் வேதத்தை திருப்பிக் கொள்ளுவோம். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் ஒரு சில வசனங்களை மாத்திரம் வாசிப்போம். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம். அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு. கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார். கர்த்தர் என் பலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு இரட்சிப்புமானவர். அவரே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன். அவரே என் தகப்பனுடைய தேவன், அவரையே உயர்த்துவேன். கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர், கர்த்தர் என்பது அவருடைய நாமம். 11ஆம் வசனம். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? இந்த வேளையிலும் கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் என்ற பாடலை நாம் கரங்களை தட்டி உற்சாகத்தோடு பாடுவோம். கரங்களை தட்டி உற்சாகமாய் கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை அறிக்கை செய்கிறோம், உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார்? அடுத்ததாக ஒரு பாடலை பாடுவோம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வவல்லவருடைய நிழலில் தங்குவான். இது பரமஸ்லாக்கியம். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவன் என் அடைக்கலமே, என் கோட்டையும் அரணும் அவர். அவர் சத்தியம் பரிசையும் கேடகமாம், என் நம்பிக்கையும் அவரே. இந்த பாடலை பாடுவோம். டிஸ்பிளே உங்களுக்கு பாடல் வரும். கரங்கள் உற்சாகத்திற்கு கரங்களை தட்டி உற்சாகமாய் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனின் அடைக்கலமே, என் கோட்டையும் அரணும் அவர். அவர் சத்தியம் பரிசையும் கேடகமாம், என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்திய
சத்தியம் பரிசையும் கேடகமாக நம்பிக்கையும் அவரே. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். இரவில் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்பிக்கும் இருள் நடமாடும் கொள்ளை நோக்கும் நான் பயப்படவே மாட்டேன். இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். உன் வழிகள் எல்லாம் உனக்கு காத்திடுவார். வழிகளிலெல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதங்களில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். உன் பாதங்களில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். சிங்கத்தின் மேலும் நடந்து வலு சர்ப்பத்தையும் மிதிப்பார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதா உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதா உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலும் என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனே சரவர். என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனே சரவர். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். 1000 10,000 பேர்கள் உன் பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவன் உன் தாவரமே. அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவன் உன் தாவரமே. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனும் அடைக்கலமே. தேவனும் அடைக்கலமே. ஒரு பொல்லாப்பும் உன்னை சேருமோ. ஒரு வாதையும் உன் கூடாரத்தை அணுகாமலே காத்திடுவார். ஒரு வாதையும் உன் கூடாரத்தை அணுகாமலே காத்திடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். உன்னதமானவரின் உயர் பரவியில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாகியமே.
சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவார். இது பரமசிலாகியமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறார். எல்லா ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? சென்ற நாட்கள் முழுவதுமாக பரிசுத்த ஆவியானவர் நம்மை காத்து நடத்தி வந்திருக்கிறார். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் கண்களை மூடிக்கோங்க. கண்களை மூடிக்கொண்டு பரிசுத்த ஆண்டவரை நோக்கி பாருங்கள். ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். வேதம் சொல்லுகிறது, ஸ்தோத்திர பலி இடுகிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான். ஸ்தோத்திர பலி இடுகிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான். அவர்கள் தேவனை அறிந்தும் தேவனுக்கு ஆராதனை செய்யாமலும் தேவனை துதியாமலும் தேவனை ஸ்தோத்திரியாமலும் சிந்தனையிலே வீணரானார்கள் என்று ரோமர் 1:21 நாம் வாசிக்க முடியும். அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தருடைய வாழ்க்கையிலே பெரிய நன்மைகளை செய்திருக்கிறார். எங்கேயோ வாழ்ந்து கொண்டிருந்த உன்னை கர்த்தர் இந்த பரிசுத்த ஆலயத்திலே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்களேன். கர்த்தர் உங்களுக்கு குழந்தைகளை கொடுத்து உங்கள் குழந்தைகளை ஆளாக்கி வளர்த்து அவர்களையும் குடும்பமாய் ஏற்படுத்தி இருக்கிறார். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்களேன். எல்லாரும் வாயை திறந்து, யாரும் அமைதியாக இருக்க வேண்டாம், யாரும் அமைதியாக இருக்க வேண்டாம். இது கர்த்தரை துதிக்கின்ற வேளை. இது கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகின்ற வேளை. இது கர்த்தருக்கு நன்றி பலிகளை செலுத்துகின்ற வேளை. இது கர்த்தருக்கு உதடுகளின் காளைகளை செலுத்துகின்ற ஒரு வேளை. ஆண்டவரே என்று சொல்லி, இயேசுவே என்று சொல்லி, எவ்வளவா எங்களை நேசித்திருக்கிறீர், எவ்வளவா எங்களை நடத்தி வந்திருக்கிறீர், எவ்வளவாய் நீர் எங்களை ஆண்டவரே தெரிந்து கொண்டு அழைத்து வந்திருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி, அன்றாட வாழ்க்கையிலே நீர் எங்களுக்கு எவ்வளவு நன்மைகள் செய்திருக்கிறீர், எவ்வளவு அற்புதங்களை செய்திருக்கிறீர், எவ்வளவு அதிசயங்களை செய்திருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்று சொல்லி எல்லாரும் வாயை திறந்து, எல்லாரும் வாயை திறந்து சத்தமாய், இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், என்னை பலப்படுத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், என்னை பலப்படுத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன்னை பலப்படுத்தி அற்புதம் செய்திருக்கிறாரே. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். பரிசுத்த ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் வாயை திறந்து இன்னும் சத்தமாய், இன்னும் சத்தமாய், வெட்கப்படாதிருங்கள், வெட்கப்படாதிருங்கள். ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம், சர்வ வல்லவரை மகிமைப்படுத்துகிறோம், சர்வ வல்லவரை முன்னிறுத்தி இருக்கிறோம். அவர் ஒருவரே நம்மை நடத்தி வந்தார். அவர் உங்களை உடையான சேற்றிலே கண்டுகொண்டார், உங்களை நடத்தினார், உங்களை உணர்த்தினார் என்ற வசனத்தின்படி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா என்று சொல்லி எல்லாரும் இன்னும் வாயை விரிவாய் திறந்து, இன்னும் வாயை விரிவாய் திறந்து சத்தமாய், 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 சத்தமாய். வேதம் சொல்லுகிறது, அடக்கிக் கொள்ளாதே, சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கிக் கொள்ளாதே என்று சொல்லுகிறது. ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது தேவ மகிமை, தேவ பிரசன்னம் உன்னை பலப்படுத்துவதை நீ உணர்ந்து கொள்ள முடியும். ஏனென்றால் நாம் கர்த்தரை துதிக்கின்ற பொழுது அவர் துதிகளுக்குள் வாசம் பண்ணுகிற தேவன், அவர் துதிகளுக்குள் வாசம் பண்ணுகிற தேவன். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை நடத்தினீரே உமக்கு ஸ்தோத்திரம், எங்களை நடத்தினீரே உமக்கு ஸ்தோத்திரம். ஏதோ ஒரு கிராமத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தேன், என்னை இந்த பட்டணத்துக்கு அழைத்து வந்து ஆண்டவரே ஒரு தொழில் அதிபதியாக, ஒரு நல்ல வேலை செய்கிற மனிதனாக, ஒரு நல்ல பணி செய்கின்ற குடும்பமாக என்னை உயர்த்தி வைத்திருக்கிறீரே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் சொல்லுவோமா? எல்லாரும் சொல்லுவோம், இன்னும் சொல்லுவோம் சத்தமாய், 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 சத்தமாய். உங்களை விட்டு கொடுங்க, இயேசு கிறிஸ்துவுக்கு என்று உங்களை விட்டு கொடுங்க. இருதய கடினம் வேண்டாம். இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொல்லுங்கள். இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொல்லுங்கள். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்கிறார். ஒருவேளை நீ பலவீனத்தோடு கூட கடந்து வந்திருப்பாய் என்றால் கர்த்தர் உன்னை பலப்படுத்துகிறார். தேவ பிரசன்னம், தேவ மகிமை, தேவ மகிமை உன்னை பலப்படுத்துகிறதை
நான் ஆவியிலே உணர்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி வாயை திறந்து சத்தமாய் சத்தமாய் பரிசுத்த ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. சொல்லு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து. என் பலவீனங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கி போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் சத்தமாய், இன்னும் சத்தமாய். அந்நிய பாஷையை அடையாளம் உடையவர்கள் அந்நிய பாஷைகளோடு கூட ஆண்டவரை துதியுங்கள், கர்த்தரை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சத்தமாய் இன்னும் கரங்களை தட்டி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். பரிசுத்த ஆவியானவரே ஸ்தோத்திரம். என்னை பலப்படுத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். என்னை திடப்படுத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். எனக்கு ஒரு அற்புதம் செய்கிறீரே உமக்கு ஸ்தோத்திரம். என் அழுகையை களிப்பாய் மாற்றி விட்டீரே உமக்கு ஸ்தோத்திரம். அமாந்திர வெளியிலே தண்ணீர் தடாகத்தையும் வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுகிறவரே, என் வாழ்க்கையை செழிப்பாய் மாற்றுகிறீரே உமக்கு ஸ்தோத்திரம். தூரா பௌரா பௌரா சந்தலபர தீபலபர சத்துவலபர கண்டுலபர நிமித்தலபர சக்கந்தலபர தீபலபர சத்துவலபர. நந்தியோடு மை துதிக்கிறோம். எல்லாரும் அந்நிய பாஷையோடு கூட ஆண்டவரே என்னை பலப்படுத்தும், வல்லமை என்னை பலப்படுத்தட்டும். பரிசுத்த ஆவியானவர் என்னை பலப்படுத்துவீராக, பரிசுத்த ஆவியானவர் என்னை நிரப்புவீராக. கர்த்தரின் பிரசன்னம், கர்த்தரின் பிரசன்னம் உங்களை நிரப்புகின்ற பொழுது பர்வதங்கள் வழுகு போல் உருகிப்போம். கர்த்தரின் பிரசன்னத்தினாலே எல்லா மதில்களும் விழும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்னத்தை வாஞ்சியுங்கள், பரிசுத்த ஆவியானவரை வாஞ்சியுங்கள். பரிசுத்த ஆவியானவரை என்னை பலப்படுத்தும் என்று சொல்லுங்கள். தேவ பிரசன்னம் உங்களை தொடுகின்ற பொழுது, தேவ வல்லமை உங்களை தொடுகின்ற பொழுது உங்கள் சரீரத்தில் ஒரு அற்புதம் நடக்கிறது. கர்த்தர் உன்னை தொடுகிறார், உனக்குள்ளே ஒரு புதிய காரியத்தை செய்கிறார், உனக்குள்ளே ஒரு புதிய ஜீவனை கொடுக்கிறார். இன்னும் உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ சொல்வாய், நான் கர்த்தரை விசுவாசித்தேன், மகிமையானவர் மகிமையானதை எனக்கு செய்தார், மகிமையானவர் மகிமையானதை உனக்கு செய்கிறார். தூரா பௌரா பௌரா சந்தலபர தீபலபர சத்துவலபர. நந்தியோடு மை துதிக்கிறோம், நந்தியோடு மை துதிக்கிறோம். ஆண்டவரே, துதிகளுக்குள் வாசம் பண்ணுகிறீரே எமக்கு ஸ்தோத்திரம். துதிகளினால் விடுதலை கொடுக்கிறீரே எமக்கு ஸ்தோத்திரம். துதிகளினால் சத்துவங்களை அசைய பண்ணுகிறீரே எமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பலனொன்றும் இல்லை தேவா, ஆவியால் பலப்படுத்தும். சத்துவம் இல்லாத எனக்கு சத்துவம் தந்தருளும். சத்துவம் இல்லாத, எல்லோரும் பாடுவோம். சத்துவம் தந்தருளும். பலனொன்றும் இல்லை தேவா, மானின் கால்களை போல என் கால்களை தீடனாக்கோ. மானின் கால்களை போல என் கால்களை தீடனாக்கோ. நோனின் குமாரனை போல என்னையும் பலப்படுத்தும். பாடுவோம். நோனின் குமாரனை போல என்னையும் பலப்படுத்தும். பலனொன்றும் இல்லை தேவா,
சத்துவம் இல்லாத எனக்கு சத்துவம் தந்தருளும். சத்துவம் இல்லாத எனக்கு சத்துவம் தந்தருளும். ஒன்றுமில்லை தேவா. கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வேளையிலும் எங்களை உம்முடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம். யாரெல்லாம் உம்மை நோக்கி உண்மையாய் கூப்பிட்டார்களோ அவர்களுக்கு சமீபமாயிருந்து உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன் என்ற வார்த்தையின்படி ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறீர். உடைய ஜனத்தை உடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து வார்த்தைக்காக உம்மை நோக்கி பார்க்கிறோம். எங்களை பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பரிசுத்த பிதாவே, ஆமென். நாம் யாவரும் அமர்ந்து கொள்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒரு விசை கூட உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபை. நான் உயிரோடு கூட இருப்பது கர்த்தருடைய கிருபை. ஒரு என்னுடைய வாழ்க்கையிலே நீங்கள் என்னை கேட்பீர்கள் என்றால், அவரை அல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, என்னால் அன்றி உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது இந்த வார்த்தையின்படி இயேசுவாலை அன்றி ஒன்றும் செய்ய முடியாத சூழ்நிலைகளை நான் கடந்து வந்திருக்கிறேன். ஆண்டவரினுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்திருக்கிறபடினாலே நான் ஆண்டவருக்கு மகிமையும் கனத்தையும் செலுத்துகிறேன். அல்லேலூயா. கரங்களை வைத்து சத்தமாக சொல்லலாமா? கரங்களை தட்டி சத்தமாக சொல்லலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கின்ற வார்த்தை பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்களேன். நீதிமானே என்னிடத்தில் வா என்று சொல்லவில்லை, பரிசுத்தவானே என்னிடத்தில் வா என்று சொல்லவில்லை, நேர்மையானவர்களே என்னிடத்தில் வா என்று சொல்லவில்லை. மாறாக வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். யாரெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பி அவர் அண்டை வருகிறார்களோ அவர்களுக்கு அவர் இளைப்பாறுதலையும் ஆறுதலையும் சமாதானத்தையும் கொடுக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. உலக வாழ்க்கை நாம் உற்று பார்க்கின்ற பொழுது அநேகர் மனித நம்பிக்கைக்கு பின்பதாக ஓடுகின்ற காட்சியை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஒருவேளை அநேகர் அதிகாரிகளை நம்பி வாழுகிறதை நாம் பார்க்க முடியும். இன்னும் அநேகரை நாம் பார்க்கின்ற பொழுது என்னுடைய சுய பலத்தினாலே எல்லாம் சாதிக்க முடியும் என்று எண்ணுகின்ற நபர்களையும் நாம் பார்க்க முடியும். ஆனால் எந்த ஒரு மனிதன் அல்லது எந்த ஒரு குடும்பம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறார்களோ அவர் அவர்களை ரட்சிக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஒருவேளை இன்றைய தலைப்பு அருமையான தம்பி சொன்னாங்க. என்ன தலைப்பு? மறந்துட்டோமே. நான் ஒரு காலம் இந்த தலைப்பில் பிரசங்கம் பண்ணதே கிடையாது. ஆனால் எனக்கு ஞாபகம் இருக்குது. தம்பி சொன்ன பிறகு எனக்கு ஞாபகம் இருக்குது. என்ன தலைப்பு சொன்னாங்க? காலையில் ஆன்லைன் சர்வீஸ்லையும் பார்க்கலையோ? அப்போ நல்லா தூங்கி கொடுத்தோம் ஏன்னு சொல்கிறீங்களோ? சீசத்துவம், சீசத்துவம் இல்லையா? சீசத்துவம் வந்து பார் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னார். அல்லேலூயா. கொஞ்சம் வசனத்தை உற்று பார்க்கணும். வார்த்தை தான் நம்மை கர்த்தருக்கு நேராய் நடத்தும். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. இந்த ஜீவ வார்த்தை, இந்த வாழ்வழிக்கும் பரிசுத்த வேதாகமம் நம்மை கர்த்தருக்கு நேராய் நடத்தும். எந்த ஒரு மனிதனோ
எந்த ஒரு போதகனோ உங்களை கர்த்தருக்கு நேராக வழி நடத்த முடியாது. நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து இந்த ஜீவ வசனங்களை உங்களுடைய இருதயமாகிய பலகையில் எழுதி கொள்ளுகின்ற பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு போதுமானவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை சீஷத்துவம் என்பது பாடுகள் நிறைந்த ஒரு அனுபவம். விசுவாசியா இருந்துட்டு போயிடலாம் இல்லையா? சிபிஎம் சபை எடுத்துக்கிட்டா நாங்கள் நல்ல விசுவாசிகள் என்று சொல்வார். நல்ல பாஸ்டர்மார் இருக்கிறாங்க. எல்லா பாஸ்டருமே நல்ல பாஸ்டர், செபத்தில் விழுந்து கிடக்கிறவங்க. ஆனால் அந்த ஆடுகள் எல்லாம் என்னதான்? விசுவாசி தான். வேற எங்கேயும் போய் சுவிசேஷம் நிறுத்த முடியாது, சொல்ல முடியாது இல்லையா? ஒரு கட்டுப்பாட்டு, ஒரு கட்டுக்கோப்புக்குள்ளே இருக்கிறவர்களை நான் கண்டிருக்கிறேன். ஆனால் வேத வார்த்தையின் படி நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டவருக்கு விசுவாசிகளாய் நாம் அனுதினமும் வாழ்ந்து விட முடியும். ஆனால் சீஷியாக வாழ்வது மிக கடினம். ஏனென்றால் இயேசு சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொன்னார். கரங்களை தட்டி ஆண்டவரின் நாமத்தை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. தன்னைத்தான் வெறுத்தல் என்ற வார்த்தை, என் சுயத்தை நான் வெறுக்க வேண்டும், நான் எனது என்ற அந்த அனுபவத்தை நான் வெறுத்துவிட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பதாக நடக்கிற ஒரு மனிதனாய் மனுஷியாய் நாம் வாழ வேண்டும். ஆமென். அல்லேலூயா. ஆனால் இயேசு சிலுவை எடுத்த உடனே சீஷர்கள் என்ன செஞ்சிட்டாங்க? என்ன செஞ்சாங்க? பின்வாங்கிட்டாங்க இல்லையா? சிலர் கொஞ்சம் தூரத்தில் நின்னாங்க. பேதுரு பதுங்கி என்ன செய்தார்? போய்கிட்டே இருந்தார். பாடுகள் இல்லையா? ஒருவேளை வருத்தம் என்பது பாடுகள் நிறைந்த ஒரு அனுபவம், துயரம் நிறைந்த ஒரு அனுபவம், துன்பம் நிறைந்த ஒரு அனுபவம் என்பதை ஒருவேளை எல்லாரும் அல்லாட்டாலும் அநேகர் அந்த பாதையாய் கடந்து வந்தது உண்டு. ஒருவேளை பிற சமயத்திலிருந்து சிலர் இங்கே நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கர்த்தரை ஆராதித்து கொண்டு இருக்கிறீர்கள். உங்களிடத்தில் கேட்டால் என்னுடைய பழைய சுபாவம் எது, என்னுடைய பழைய வாழ்க்கை இது, நான் இவ்வளவாய் பாடுபட்டேன், இயேசு எனக்கு விடுதலை கொடுத்தார், இயேசு என் வருத்தத்தை நோக்கி பார்த்தார், இயேசுவே என் இரட்சகர் என்று சொல்லி பணிந்து கொள்கின்ற ஒரு பெரும் கூட்டத்தை நாம் பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை யோபுவை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கின்ற பொழுது, யோபு ஒரு நல்ல மனிதன். ஆண்டவர் யோபுவை குறித்து என்ன சொன்னார்? என்ன சொன்னா எங்களுக்கு என்னையா இல்லையா? ஆமாம், என்ன சொன்னா எங்களுக்கு இல்லையா? சிலர் புது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேருந்து வர்றீங்கன்னு கேள்விப்பட்டோம். நல்ல சீக்கிரம் விட்டுறோம், ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஆனால் பதில் சொல்லுங்கள். பதில் சொன்னீங்கன்னா தான் சீக்கிரம் போக முடியும் இல்லையா? பதில் சொன்னால் தான் சீக்கிரம் போக முடியும். என்ன கேட்டேன்? ஆமாம், யோபுவை போல ஒரு மனிதன் பூமியிலே உண்டோ என்று சாட்சி கொடுத்தார். வேதம் சொல்லுகிறது, யோபு உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகுவனுமாய் இருந்தான். ஒரு நல்ல மனிதன், ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்ற மனிதன். சிலருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது நாங்கள் இயேசு கிறிஸ்துவை உண்மையாய் விசுவாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவுக்கு பயந்து நடக்கிறோம், இயேசு கிறிஸ்துவுக்கு அன்றாடம் அவரை நோக்கி நாங்கள் விண்ணப்பம் பண்ணுகிறோம். ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலே ஏன் இந்த சம்பவங்கள் நடந்தது, என்னுடைய குடும்பத்திலே ஏன் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிற சில குடும்பத்தை குறித்து ஆவியானவர் சொல்லுகிறார். ஆண்டவர் உன்னுடைய குடும்பத்திலே அவருடைய மகிமை வெளிப்படும்படியாய், அவருடைய வல்லமை வெளிப்படும்படியாய் அவர் உன்னோடு கூட இடைபடுகிறவராக இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோபு ஒரு உத்தமமான மனிதன், குற்றமற்றவன், அவன் கர்த்தருக்கு பிரியமானவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் யோபு பலவிதமான துன்பத்தையும் பலவிதமான பாடுகளையும் பலவிதமான துயரங்களையும் கடந்து வந்தான். எல்லாவற்றையும் இழந்து போனான். செல்வச்சீமானாய் காணப்பட்டான். ஒரே நாளிலே எல்லாவற்றையும் இழந்து போனான்.
எல்லாவற்றையும் இழந்து போனாலும் அவன் ஆண்டவரையே நம்பி காத்திருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை அன்பு சகோதரனே, சகோதரியே, எனக்கேன் இந்த பிரச்சனை, எனக்கேன் இந்த பாடு என்று சொல்லி நீ அடிக்கடி உன் இருதயத்திலே நினைத்துக் கொள்ளுகிறாய். உன் பிள்ளைகளை குறித்து நீ சஞ்சலப்படுகிற, இரவிலே அழுது கொண்டிருக்கிற ஒரு மனிதனாய், இரவிலே அழுது கொண்டிருக்கிற ஒரு மனுஷியாய் காணப்படுகிறார். இயேசுவை உண்மையாய் பின்பற்றுகிறோம், ஏன் எங்களுக்கு இது சம்பவிக்கிறது என்று சொல்லி சில வேளைகளிலே நீ மிகவும் மிகவும் அழுது புலம்புகிற ஒரு நபராய் காணப்படுகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், அவர் உனக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை வைத்திருக்கிறார். அவர் உன்னுடைய குடும்பத்திலே ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறார். அவர் உன் கண்ணீரை பார்த்து உனக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை யோபு சொன்னபோது, என் துக்கம் சொல்லி முடியாது, நான் நொறுக்குதலின் மேல் நொறுக்குதல் என் மேல் விழப்பண்ணினார் என்று புலம்புகிறார். ஆனால் எல்லாவற்றிலும் இந்த யோபு கர்த்தரையே நோக்கி பார்த்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரையே நோக்கி பார்த்தார். பாருங்கள், ஆண்டவர் தம்மை நோக்கி பார்க்கிறவர்களை நினைச்சுக்கிறாரா? பிரகாசிக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. அவரை நோக்கி பார்த்தவர்கள் வெட்கமடைவதில்லை. நீ ஒருவேளை நெடுநாளாய் ஜெபித்துக் கொண்டிருக்கிற குடும்பமாய் காணப்படலாம். ஐயோ, என்னுடைய வாழ்க்கை ஒரு இடிக்கப்பட்ட நிலைமை போன்று காணப்படுகிறது என்று நீ புலம்பிக் கொண்டிருக்கலாம். ஆண்டவருடைய வாழ்க்கையை மீண்டும் கட்டி எழுப்ப போதுமானவராக இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. வாயை திறந்து எல்லாம் நன்றி சொல்லுவோம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். அவர் உன்னை ஆதரிக்கிறார், அவர் உன்னை ஆதரிக்கிறார். பொறுமையோடு கூட காத்திருந்த யோபுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய முன்னிலைமையை பார்க்கலாம் பின்னிலைமை இரண்டத்தனையாய் ஆசீர்வதித்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உனக்கு ஒரு புதிய ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாய், ஆண்டவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை செய்யும்படியாய் அதை அனுமதித்திருக்கிறார். எப்படி யோபுவுக்கு கர்த்தர் சோதனை அனுமதித்தாரோ அப்படியே உனக்கும் அனுமதித்திருக்கிறார். அவர் சீக்கிரம் உனக்கு அற்புதம் செய்வார். அவர் சீக்கிரம் வாழ்க்கையிலே இரண்டத்தனையான ஆசீர்வாதங்களை கொடுப்பார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரிப்போம். சத்தமாய் சத்தமாய் வாயை திறந்து இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது அங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. 25ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகள் எல்லாம் அநேக வைத்தியர்களால் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகள் எல்லாம் தனக்கு உண்டான எல்லாவையும் விற்று சற்றாயிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது என்று எழுதப்பட்டு இருக்கிறது. ஒருவேளை இந்த ஸ்திரியை குறித்து நாம் வாசிக்கின்ற பொழுது நெடுநாள் வெளியே சொல்ல முடியாத ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு ஸ்திரீ. ஆனால் தன்னுடைய ஆஸ்திகளை எல்லாம் விற்றுவிட்டாள். உலகத்தில் உள்ள எல்லா மருத்துவத்திலும் சென்று அவள் வைத்தியம் பார்த்தாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அவளுடைய நோய் என்ன செய்யல, மாறாக நோய் என்ன செய்ததாம், அதிகரித்ததாம். ஆனால் அந்த ஸ்திரீயினுடைய ஒரு விசுவாசத்தை நாம் பார்க்கின்ற பொழுது கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, அவள் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம எல்லாருக்கும் இயேசு நன்றாய் தெரியும். ஆமென். இயேசுவை தெரியாத யார் இருக்கீங்களா? சொல்லுங்களேன், யார் இருக்கீங்களா? எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஆனால் அவள் அப்பொழுதுதான் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறாள். என்னுடைய பிரச்சனைக்கு, என்னுடைய பாடுகளுக்கு, என்னுடைய நெடுநாள் வியாதிக்கு, என்னுடைய நெடுநாள் பிரச்சனைக்கு, என்னுடைய நெடுநாள் போராட்டத்திற்கு இயேசு ஒருவர் இருக்கிறார் என்று சொல்லி அவள் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தின் தொங்கலை நான் என்ன செய்வேன், தொடுவேன் என்று சொன்னாள். அல்லேலூயா, அல்லேலூயா. அவளுக்குள்ளே ஒரு நம்பிக்கை பிறந்தது, அவளுக்குள்ளே ஒரு விசுவாசம் பிறந்தது. உலக மனிதர்களால் ஒன்றும் செய்ய முடியாது,
நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொன்ன ஆண்டவருடைய வார்த்தையின்படியே அவள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, சர்வ வல்லவராகிய இயேசு கிறிஸ்துவை, பரிகாரியாகிய இயேசு கிறிஸ்துவை அவள் விசுவாசித்து வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். வேதம் சொல்லுகிறது, அவளுடைய உதிரப்போக்கு என்ன செய்ததாம்? நின்று விட்டது. இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தில் வல்லமை புறப்பட்டு சென்றது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வெளியே சொல்ல முடியாத பிரச்சனை, வெளியே சொல்ல முடியாத வியாதி இல்லையா? ஆனால் ஏசப்பாட்ட சொன்னால் என்ன செஞ்சிருமா? தீர்ந்து போகும் இல்லையா? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்பெல்லாம் குழப்பத்துக்குள்ளே கடந்து வர்றீங்களோ, எப்பெல்லாம் அதிக யோசனைக்குள்ளே கடந்து வர்றீங்களோ, அப்பெல்லாம் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கின்ற பொழுது அவர் வந்து உங்களை ரட்சிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அற்புதமான சுகத்தை பெற்றுக்கொண்டார், அற்புதமான சுகத்தை பெற்றுக்கொண்டார். அவரை நோக்கி பார்த்தவர்களை பிரகாசிக்கப்படுகிற தெய்வமாய் இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. துன்ப பெருக்கிலே சோர்ந்திடாதே, அன்பர் அறியாமல் வந்திடாதே. துன்ப சோர்ந்திடாதே, அன்பர் அறியாமல் வந்திடாதே. கண்விழி போல் நான் காத்திடுவேன் என்றனரே. கண்விழி போல் நான் காத்திடுவேன் என்றனரே. முட்செடி போல பற்றிடுமே, மோசம் அடையாய் நீ முற்றிலுமே. சத்தமாய், முட்செடி போல நான் பற்றிடுவேன், மோசம் அடையாய் நீ முற்றிலுமே. ஏங்கிடாதே நீ நேசரதில் தோன்றுவாரே. ஏங்கிடாதே நீ நேசரதில் தோன்றுவாரே. அன்பராம் இயேசுவை பார்த்து கொண்டு இன்பமாக அவர் பாதையோடே. அன்பராம் இயேசுவை பார்த்து கொண்டு இன்பமாக அவர் பாதையோடே. தாமே வழியும் சத்தியமும் ஜீவனுமே. தாமே வழியும் சத்தியமும் ஜீவனுமே. அன்பராம் இயேசுவை கரங்களை தட்டி பாடுவோமே. எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோம். அவர் பாதையோடே. அன்பராம் இயேசுவை பார்த்து கொண்டு இன்பமாக அவர் பாதையோடே. தாமே வழியும் சத்தியமும் ஜீவனுமே. தாமே வழியும் சத்தியமும் ஜீவனுமே. கடைசியாக பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் நாம் வாசிக்கின்ற பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களை படவில் ஏறும்படி துரிதப்படுத்தினார் என்று வசனம் சொல்லுகிறது. அவர் சீசர்களை படவில் அனுப்பிவிட்டு ஜெபிக்கும்படியாய் தனியே கடந்து சென்றார். வேதத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது, படகு நடு கடலில் சென்று கொண்டிருந்த பொழுது சீசர்களுக்கு எதிராய், படகுக்கு எதிராய்
பெரும் காற்று வீசினபடியினால் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. ஆண்டவருடைய சீஷர்கள் பெரும் காற்றை எதிர்கொள்ள முடியாதபடிக்கு தண்டு வலிக்கிறதில் மிகவும் வருத்தப்பட்டதை இயேசு கண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய விசுவாசிகள் யாரோ, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஆழமாய் நேசிக்கிறவர்கள் யாரோ, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உறுதியாய் பற்றி கொண்டு இருக்கிறவர்கள் யாரோ, அவர்கள் படுகின்ற வேதனையை, அவர்களுக்கு எதிராய் கிளம்புகின்ற பிரச்சனைகளை, அவர்களுக்கு எதிராய் காணப்படுகின்ற போராட்டங்களை, அவர்களுக்கு எதிராய் நடைபெறுகின்ற யுத்தங்களை இயேசு காண்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென், அல்லேலூயா. நீங்க சிலர் நினைக்கிங்க, எவ்வளவு நாள் போராடுறது, எவ்வளவு நாள் ஜெபிக்கிறது. நான் ஒருவனாய் என்ன செய்கிறேன், போராடி கொண்டிருக்கிறேன். சில குடும்பத்தில் பெண்கள் போராடி கொண்டிருப்பார்கள், ஆண்கள் அவங்க வாட்டுக்கு வேலையை என்ன செய்வாங்க, செய்து கொண்டே இருப்பார்கள். சில குடும்பத்தில் குடும்பமே போராடி கொண்டு இருக்கும். குறிப்பாக பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்காக, பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக அவர்கள் ஆண்டவரையே நோக்கி பார்த்து கொண்டு இருப்பார்கள். ஆனால் அவருடைய போராட்டத்திலே சிலர் எண்ணுகின்ற அனுபவம் என்னவென்றால், எனக்கு யாராயிலும் வந்து உதவி விட மாட்டார்களா என்று சொல்லி, எனக்கு எந்த ஒரு மனிதனாயிலும் வந்து உதவி செய்து விட மாட்டானா என்று சொல்லி ஏங்குகிறது உண்டு. ஆனால் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீ படுகிற வருத்தத்தை அவர் காண்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ கடந்து வருகின்ற அந்த வருத்தத்தை, உன்னுடைய இருதயத்திலே காணப்படுகின்ற சோர்வை, உன்னுடைய இருதயத்திலே காணப்படுகின்ற பலவீனத்தை இயேசு காண்கிறார், இயேசு பார்த்து கொண்டே இருக்கிறார். எனவேதான் ஆகார் சொன்னாள், நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொன்னாள். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் பாடுகள் வரும். நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஆழமாய் நேசித்தால் பாடுகள் வரும். பாடுகள் உங்களை சீஷத்துவத்துக்கு நேராக வழி நடத்திவிடும், இயேசு கிறிஸ்துவுக்கு நேராக வழி நடத்திவிடும். இயேசு கிறிஸ்து நம்முடைய வருத்தங்களை, நம்முடைய சோர்வுகளை, நம்முடைய பலவீனங்களை, நம்முடைய தேவைகளை, நம்முடைய பொருளாதார தேவைகளை அவர் அறிந்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அவர் அறிந்து அப்படியே இருப்பவர் அல்ல, அவர் அறிந்து அப்படியே இருப்பவர் அல்ல. சிலரை ஏளனம் பண்ணுகிற வார்த்தையை நான் இங்கே வந்த பிறகு கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒரு குடும்பத்தார் வந்திருந்தார்கள். சமீபத்தில் இவருடைய பிள்ளைக்கு திருமணம் நடந்தது. அவர்கள் சொன்னபோது, ஐயோ, என்னை எள்ளி நகையாடுகிறார்கள், எங்களை எள்ளி நகையாடுகிறார்கள் என்று சொன்னார்கள். சிலர் மனிதனுடைய நெருக்கங்கள், மனிதனுடைய வார்த்தைகள் சிலரை துளைத்து கொண்டிருப்பதையும், அதை குறித்து அவர்கள் வருத்தப்படுகிறதையும் என்னிடத்தில் சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் ஒவ்வொரு விசுவாசியினுடைய வருத்தத்தை அவர் என்ன செய்கிறாரா, பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என் வேதனையை காண்பார் ஒருத்தர் இல்லையே, எங்குகிறியோ, இயேசு உன்னை நோக்கி பார்க்கிறார். அல்லேலூயா. அவர் வந்து உன்னை ரட்சிப்பார், அவர் வந்து உனக்கு விடுதலை கொடுப்பார், அவர் வந்து உன் குடும்பத்தில் ஒரு புதிய அற்புதத்தை செய்வார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கள் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு கடலின் மேலே என்ன செய்தாரா, நடந்து வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க வருத்தப்பட்டீங்கன்னா, நீங்க அழுதீங்கன்னா, நீங்க இயேசுவே என்று கூப்பிட்டீங்கன்னா, இயேசு உங்கள் அருகாமையில் வருகிறவராக இருக்கிறார். இயேசு உங்களை நோக்கி கடந்து வருகிறார், இயேசு உங்களை நோக்கி கடந்து வருகிறார். வேதம் அப்படி சொல்லுகிறது. அவர் கடலின் மேல் நடந்து வந்தார். வேதத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது அவர்கள் இருந்த படவில் ஏறினார் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நான் முடிக்கட்டும். நீ உன்னுடைய வாழ்க்கையில, வாழ்க்கை என்னும் படகுல இயேசுவை ஏற்றிக்கொள்ளுகின்ற பொழுது உனக்கு எதிரான போராட்டம் என்ன செய்யும், அமர்ந்து போகும். ஆமென். இயேசு படவில் ஏறினார், காற்று அமர்ந்தது. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரிப்போம். இன்னும் சத்தமா வாயை திறந்து ஸ்தோத்திரம் இயேசுவே என்று சொல்லுங்க. யாரெல்லாம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறீர்களோ,
உன் சூழ்நிலையை நான் மாற்றுவேன் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். உனக்கு எதிரான காற்று, உனக்கு எதிரான பலவீனங்கள், உனக்கு எதிரான சத்துருவின் போராட்டங்கள், உனக்கு எதிரான யுத்தங்களை நான் பார்க்கிறேன் என்று சொல்லுகிறார். அவர் உன்னோடு கூட இருந்து உன்னை ரட்சிப்பார். உனக்கு எதிரான சூழ்நிலை மாறும் என்று சொல்லுகிறார். விசுவாசிக்கிறவர்கள் இன்னும் சத்தமாய், விசுவாசிகள் இன்னும் சத்தமாய் ஆண்டவரை நோக்கி, இயேசுவே எனக்கு உதவி செய்யும், இயேசுவே என்னை பலப்படுத்தும், இயேசுவே என் சூழ்நிலை மாறட்டும், சூழ்நிலை மாறட்டும். ஆண்டவரை நோக்கி நீ சொல்லுகின்ற பொழுது இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் உனக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவர் இருந்த படவில் ஏறினார், காற்று அமர்ந்தது. எல்லாரும் எழுந்து நின்று கொள்வோமா? எல்லாரும் எழுந்து நின்று கொள்வோமா? ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். சில சகோதரிகள் கண்ணீரோடு கூட இருப்பதை ஆவியானவர் பார்க்கிறார். ஆகார் எப்படி சொன்னாலும் நீர் என்னை காண்கிற தேவன். இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறாரம்மா. இயேசு கிறிஸ்து உங்களுடைய வருத்தங்களை பார்க்கிறார். இயேசு கிறிஸ்து உங்களுடைய சோர்வுகளை பார்க்கிறார். இயேசு கிறிஸ்து உங்களுடைய பொருளாதார தேவைகளை பார்க்கிறார். சத்ருவின் நிமித்தமான போராட்டத்தை அவர் பார்க்கிறார். அவர் உனக்காய் யுத்தம் பண்ணுவார். அவர் உனக்காய் யுத்தம் பண்ணுவார். இயேசு உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கவலைப்படாதிருங்கள், வருத்தப்படாதிருங்கள், சோர்ந்து போகாதிருங்கள். இயேசு உங்களை பலப்படுத்துகிறார். இயேசு உங்களை பலப்படுத்துகிறார். இயேசு உன் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறார். இயேசு கிறிஸ்து உன் கண்ணீரை பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் வந்து உனக்கு உதவி செய்கிறார். அவர் உன் குடும்பத்துக்குள்ளே பிரவேசிக்கிறார். உன் குடும்பத்திலே ஒரு புதிய சமாதானம், உன் குடும்பத்திற்குள்ளே ஒரு புதிய மகிழ்ச்சி, உன் குடும்பத்திற்குள்ளே ஒரு புதிய ஆசீர்வாதம், உன் குடும்பத்திற்குள்ளே ஒரு கம்பீர சத்தத்தை கொடுக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்பவை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவே எனக்கு உதவி செய், இயேசுவே என் கண்ணீரை துடைத்தருளும் ஆண்டவரே. அன்னாள் கர்த்தருடைய சமூகத்திலே தன் இருதயத்தை ஊற்றினாள். அன்னாள் கர்த்தருடைய சமூகத்திலே தன் இருதயத்தை ஊற்றினாள். வேதம் சொல்லுகிறது, அன்னாள் மிகவும் அழுதாள். அன்னாள் மிகவும் அழுதாள். இயேசு அற்புதம் செய்தார். இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்தார். அப்படியே இன்றைக்கும் உங்களுக்கு அற்புதம் செய்கிறார். இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து ஒரு அதிசயத்தை செய்கிறார். இன்றைக்கு உன் பாடுகளுக்கு ஒரு பதிலை கொடுக்கிறார். இன்றைக்கு உன்னுடைய உபத்திரவத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார். இனி நீ அழுது கொண்டிராய், இனி நீ அழுது கொண்டிராய், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லுகிறார். பௌரா 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 சந்தலபார தீபலபாரா. ஓம்முடைய பிரசன்னத்திற்காய் ஸ்தோத்திரம். ஓம்முடைய மகிமைக்காய் ஸ்தோத்திரம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ விசுவாசித்தால் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளையின் வாழ்க்கையிலே செய்கிற அற்புதத்தை சுதந்திரத்துக் கொள்ளுவாய், சுதந்திரத்துக் கொள்ளுவாய். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேளைக்காய் ஸ்தோத்திரம். நீர் எதை சொல்ல சொன்னீரோ அதே உமது அடியேன் சொல்லி இருக்கிறேன். சில குடும்பங்கள் கண்ணீரில் இருப்பதை நான் உணர்கிறேன். சிலர் கண்ணீரோடு கூட புலம்பிக் கொண்டிருப்பதை நீர் பார்த்து கொண்டு இருப்பவர் அல்ல, நீர் வந்து உதவி செய்கிறவர். ஆண்டவரே, நீர் உதவி செய்கிறவர். உம்மை மாத்திரம் இவர்களை ஏற்றுக்கொள்ள, உம்மை மாத்திரம் கனம் பண்ண, உம்மை மாத்திரம் சர்வ வல்லவராகிய இயேசு கிறிஸ்துவை முன்னிறுத்தி ஜெபிக்க பலன் தாரும் ஆண்டவரே. எல்லா அந்தகார வல்லமைகளும் எல்லா சத்துருக்களின் வல்லமைகளையும் சிலுவையிலே சிந்தின ரத்தத்தினாலே முறித்து போடுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபை மாத்திரம் ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ளட்டும், பலப்படுத்தும். சிலருக்குள்ளே நீர் அற்புதம் செய்தபடினாலே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் பிதாவே. கிருபையின் கரம் தொடர்ந்து உம்முடைய ஜனங்களோடு கூட பலமாய் வழி நடத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கேளும் பரிசுத்த பிதாவே. ஆமேன்.